என்ன என்ன ஐட்டங்களோ 12B பிளாக்கினிலே அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நம்ம டேஸ்டியான அட்டகாசமான ஒரு காளான் பிரியாணி தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னோடய ஸ்டைலில் இதை எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன். வாங்க பார்த்துடலாம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு குளிக்க அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை, அப்போ ஒரு பிஞ்சு பட்டை, அப்புறமா பார்த்திங்கன்னா 3 ஏலக்காய், 3 கிராம்பு, அன்னாசிப்பூ 1 போட்டுட்டு இதை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அதையுமே நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரணும். நம்ம மற்ற தக்காளி சாதத்துக்கு அந்த மாதிரி எல்லாம் சும்மா லைட்டாக வதக்காமல் நல்லா ஃப்ரை ஆகி இந்த மாதிரி கிறிஸ்பியாக நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. அதுதான் சரியான பக்குவம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, மல்லித்தலை, புதினா இது எல்லாத்தையும் ஒவ்வொரு கைப்பிடி எடுத்துகிட்டு நான் நல்லா அதை பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் இது பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போ இது பச்சை ஸ்மெல் போகிறது மாதிரி இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி நம்ம நல்லா வதக்கிட்டோம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம கட் பண்ணி அதிலையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடும். இப்போ தக்காளி அதை சேர்ந்து வரப்போ லைட்டாக அடியில் பிடிச்சிருந்தா கூட அது எல்லாமே நமக்கு ஈவனாகி கரெக்டாக வந்துடும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பிரியாணி மசாலா இதில் சேர்க்குறேன். நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி சேர்க்கறதுனால நீங்கள் உங்கள் விருப்பம்தான். ஸோ நான் பிரியாணி மசாலாவையும் போட்டு நல்லா அதையும் நான் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். ஒரு 100 கிராம் அளவுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த தயிரை நம்ம சேர்த்துட்டு அதையும் நம்ம கலக்கி விட்டுட்டு ஒரு பாக்கெட் அளவுக்கு நான் காளான் எடுத்து அதை க்ளீன் பண்ணி நல்லாவே கட் பண்ணி நம்ம அதை சேர்த்துட்டு அந்த மசாலா எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக இதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தெரியும் தேவையான அளவு சால்ட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு இன்றைக்கி அரிசி எடுத்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நான் ஊற வச்சு எடுத்துட்டேன். அப்போ இந்த அரிசியை இதில் நல்லா சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 2 டம்ளர் அரிசின்னு சொன்னால் நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நீங்கள் பாசுமதின்னா அது வேறுபடும். கரெக்டாக 2 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் இது தண்ணி தான் ஊற்ற முடியும். இப்போ நான் சாப்பாட்டு அரிசி தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் 4 டம்ளர் சேர்த்துட்டேன். மல்லித்தலை தூவிக்கலாம். ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சிட்டு அப்படியே நம்ம மூடி போட்டு குக்கரை விசிலுக்கு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். என்னோடய குக்கர் 2 விசில், நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் ஒரு விசில் சேர்த்து வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணுனா சும்மா வேறு லெவலான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா அப்படியே லேசாக கிளறி விட்டுருவோம். ஏன்னா அந்த மசாலாலாம் கொஞ்சம் மேலே நிற்கும். ஸோ நம்ம கிளறி விடுறப்ப ஒன்று செட் ஆகி நம்ம சாப்பிட்றப்ப நமக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, காளான் பிரியாணி இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆஹா, என்ன மனம் என்ன சுவை, சூப்பர். அப்புறமா இதுக்கு ஒரு கிரேவி ஒன்று ரெடி ஆகி பண்ணியாச்சுங்க. என்னென்னா காளான் கிரேவி தான். அப்படியே சும்மா என்ன கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு வேணும் இல்லையா, அதனால் கிரேவி நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்படியே தட்டில் நம்ம காளான் பிரியாணியை எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே காளான் கிரேவியை வச்சுக்கலாம். சைடில் 2 லெமனை போட்டுக்கலாம். வெங்காயத்தை வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஃபார் அது டெக்கரேஷன் தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.